ஓகே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 2025 ஏப்ரல் மாதத்துக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அற்புதர் இயேசுவின் சபைக்காக நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாருமே எடுத்துட்டிங்களா? நீதிமொழிகள் 21:31. Proverbs 21:31. வாசிங்க சிஸ்டர். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆமென். ஜெயம் கர்த்தரால் வரும். நம்ம தொடர்ந்து யுத்தங்களை குறித்து தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம், யுத்தங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, யுத்தம் நம்மை பயமுறுத்தாது. யுத்தத்திலே நான் ஜெயத்தை எடுக்க போகிறேன் என்று தெரியும் பொழுது நமக்கு அதில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும். அந்த பயம் நமக்கு முற்றிலுமாய் இருதயத்தை விட்டு அகன்று போகும். ஒருவேளை ஒரு மனுஷீகத்தில் ஒரு பெரிய யுத்த களத்தில் நிற்கிறோம், நிறையா பெரிய வாரியர்ஸ் இருக்காங்கன்னும் போது சின்ன பயம் வரும். ஆனால் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, the horse is made ready for the day of battle. யுத்தம் என்கிற ஒரு நாள் வரும் என்று அறிந்து அந்த குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. See, not all horses, எல்லா குதிரைகளும் யுத்தத்தில் போய் நின்று பயங்கரமாய் ஜெயித்திட முடியுமானா எல்லா குதிரைகளாலையும் ஜெயிக்க முடியாது. ஒரு யுத்தத்துக்கென்று ஒரு குதிரை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். அப்போ மற்ற குதிரைகளுக்கு கிடைக்காத ஒன்று இந்த குதிரைக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ட்ரைனிங் கிடைக்கும், அடி உத கிடைக்கும், டஃப் ட்ரைனிங் இருக்கும். இதுதான் சாப்பிடணும், இப்படி தான் எந்திரிக்கணும், இப்படி தான் தூங்கணும், இதுதான் உனக்கு ட்ரைனிங். மற்ற குதிரையெல்லாம் போகலாம், ஆடலாம், விளையாடலாம். இல்லை, நீ போகக்கூடாது, ஏன்னா நீ யுத்த குதிரை. ஆமென். சொல்லுங்க, நான் ஒரு யுத்த குதிரை. ஆமென். நான் ஒரு யுத்த குதிரை. நான் யுத்த குதிரையானால் எனக்கு டஃப் ட்ரைனிங் தான் இருக்கும். நான் யுத்தங்களை சந்திப்பேன், ஆனால் ஜெயம் நிச்சயமா எனக்கு உண்டு. ஆமென். Hallelujah. The horse is made ready for the day of battle, but victory rests with the Lord. Victory நிச்சயமாய் தேவன் பட்சத்தில் இருக்கிறது. ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, யுத்தத்தை சந்திக்கிறதற்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அப்படியே போய் அப்படியே ஜெயிச்சிருவேன். அப்படியே போய் அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆமென். ஆயத்தம் வேண்டும். ஆமென். ஒவ்வொரு யுத்த குதிரைக்கும் ஆயத்தம் வேண்டும். நான் எதிராளியை சந்திக்க போகிறேன், அது என்னைக்குன்னு தெரியாது. எதிராளி என்றைக்குமே சொல்லிட்டுலாம் வரமாட்டான், நான் வரப்போகிறேன், நான் யுத்தம் எடுக்க போகிறேன். எனி டைம் எப்போ வேண்டுமானாலும் எதிராளி படையெடுத்து வருவான். நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் ஆயத்தமாக இல்லாவிட்டால் அவன் என்னை அழித்து என்னை ஆண்டு கொள்வான், அவன் என்னை நிர்மூலமாக்கி போடுவான், அவன் என்னை அடிமையாக்கி கொள்வான், என் தேசத்தை அவன் சுதந்திரித்து கொள்வான், என் எல்லைகளுக்குள்ளாக அவன் நுழைந்து விடுவான். அப்போ நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு குதிரை ஆயத்தத்தோடு கூட எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஸோ நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். A preparation is needed for a horse to face the battle. ஆமென். அந்த ப்ரிப்பரேஷன் டைம்லேயே நமக்கு ஒன்று தெரியணும், ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒரு பக்கம் நம்ம சோம்பேறிகளாய் இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது சோம்பேறிகளாய் இருந்து கொண்டு நான் யுத்தத்தில் ஜெயிச்சிருவேன், நான் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போக மாட்டார், நல்லா குடிப்பார், குடிச்சிட்டு வீட்டில் படுத்துன்னு இருப்பார். அப்போது எங்கள் சர்ச்சுக்கு போகிற வழியில் ஒரு பேய் வீடுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹாண்டட் ஹவுஸ். அது வழியாக அப்படியே போகும்போதே எல்லாருமே சொல்லுவாங்க, அங்கே உள்ள பேய் வீடு இருக்குது, அது ரொம்ப கஷ்டம், அந்த பக்கம் போனால் பேய் எல்லாரையும் அடிச்சு போட்டுருமா. உடனே எங்கள் அப்பா பெரிய தாதா மாதிரி, அவர் பெரிய ரவுடி தான், அவர் பயங்கர தைரியசாலி. எங்கள் அப்பா உடனே, நான் பைபிளை எடுத்துன்னு போய் அந்த பேய் வீட்டுக்குள்ளே போய் என் தலைமாட்டில் வச்சுன்னு படுப்பேன், பேயெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. பேய் பார்த்து சிரிக்கும், டேய் 24 மணி நேரமும் நீ விஸ்கி எடுத்து உட்காந்துன்னு இருப்ப, நீ உள்ளே வரும்போது மட்டும் நீ பைபிளோட வந்தாக்கா நான் உன்னை எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதா? அந்த அசட்டு தைரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். நான் யுத்த குதிரையானால் எனக்கு யுத்தங்கள் வரப்போகுது என்றதை அறிந்து நான் ட்ரைனிங்குள்ளாக கடந்து போக வேண்டும்.
ஆமென். அந்த ட்ரைனிங் எனக்கு இருக்கணும். நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது. நான் ஜெபிக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், எனக்கு அடுத்த என்ன யுத்தம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நான் அறிந்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குதிரையாகிய நான், யுத்த குதிரையாகிய நான் யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 படி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி வெற்றியையும் ஜெயத்தையும் எனக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ ஹார்ஸ் பார்க்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 17வது வசனம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆமென். அடுத்தது, இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் அன்னைக்கு இருந்த போர் வீரர்களே மிகப்பெரிய சேனை, த டஃபஸ்ட் ஆர்மி இஸ் எஜிப்சியன் ஆர்மி. ஆமென். அப்போ எகிப்தியருடைய சேனை என்பது ஒரு பயங்கர பவர்ஃபுல் சேனை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். உன்னை துரத்து வைப்பேன், அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், எல்லாம் பண்ணிட்டு அவனுடைய வீரர்களால் பார்வோனால குதிரைகளால் நான் மகிமைப்படுவேன். ஆமென். அப்போ குதிரை என்பது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தினாலும் அவங்கிட்ட ஆயத்தப்படுத்தப்பட்ட வெல் ட்ரெயின்டு ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ் ஆர் தேர், பட் ஸ்டில் த விக்டரி பிலாங்ஸ் டு த லார்ட். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேலை துரத்தும்படி கர்த்தர் செய்திருந்தாலும் ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் முடிவு பண்ணிட்டா அது ஜெயம் இஸ்ரவேலுக்கு தான். ஹல்லேலூயா. பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் எல்லாமே சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து போகும்படி கர்த்தரால செய்யப்படும். ஆமென். அவரால் மட்டுமே செய்ய முடியும். அப்போ அந்த குதிரையை பார்த்து அந்த சேரியட்ஸை பார்த்து அந்த ரதங்களை பார்த்து நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த குதிரையாய் நான் இருக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். இதில் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரியுது, அவன் வெல் ட்ரெயின்டு ஹார்சஸை வச்சிருந்தாலும் அவன் ஜெயிக்கணும்னா கர்த்தர் உதவி செய்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஆமென். அந்த ரதங்கள் அந்த ரெட்சியில போகும்போது உருளைகள் கழண்டு போகும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். இதெல்லாம் ஒரு மனுஷனால, ஆண்டவர் ஒருத்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும்போது அந்த மனுஷனால ஜெயிக்க முடியாது. ஆமென். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், நான் ஆயத்தப்படணும், ஆனா என் ஆயத்தத்தின் மேல என் நம்பிக்கை அல்ல. ஹல்லேலூயா. நான் யுத்த குதிரை தான், யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிற, எனக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. ஐ நீட் டு பி ட்ரெயின்டு. நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது. நான் அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், விசுவாச அறிக்கையிடணும், தேவனுக்கு பிரியமாய் வாழ நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆனாலும் என் நம்பிக்கை இதன் மேலே இருக்கக்கூடாது, என் நம்பிக்கை என் படிப்பின் மேலே இருக்கக்கூடாது, என் பட்டத்தின் மேலே இருக்கக்கூடாது, என் பதவியின் மேலே இருக்கக்கூடாது, என் பணத்தின் மேலே இருக்கக்கூடாது, என்னுடைய சுற்றி இருக்கிற மக்கள் மேலே இருக்கக்கூடாது. என் நம்பிக்கை, எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய பணம் இருக்கு, எனக்கு எங்க அப்பா பெரிய ஆளு, எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு, நான் பெரிய வேலைக்கு போயிடுவேன், நான் இதை சாதிச்சிருவேன் அதை சாதிச்சிருவேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். தேவனுடைய கிருபை எனக்கு இல்லைன்னா எந்த யுத்தத்திலையும் நான் ஜெயிக்க முடியாது. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 2 காரியம், நான் ஆயத்தப்படணும், நான் யுத்த குதிரை, நான் ஆயத்தப்படணும். ஜெயம் கர்த்தரால மட்டும்தான் வரும். இதை எப்போவுமே நம்ம மனசில் வச்சுருக்கணும். நான் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம், அது ஒரு ஆயத்தம், இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். இந்த மருந்து தான் என்னை காப்பாற்றும் இல்லை, இந்த டாக்டர் தான் என்னை காப்பாற்றுவார். சிலர் போய் டாக்டர்கிட்ட காலில் விழுந்துருவாங்க, என் புருஷன் உயிரை காப்பாற்றுங்க. டாக்டரால் முடியாது, கை வரிச்சிடுவார். கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். ஆமென். கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும். அப்போது நாம் சார்ந்து கொள்வதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளணும். ஓகே,
அப்போ இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜெயத்தினுடைய வெற்றியை யாருக்கு சொல்லுவோம்? அதை யாருக்கு சமர்ப்பிப்போம்? கர்த்தருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன், நான் எப்படி டெக்னிக்காக நான் ஃபாலோ பண்ண தெரியுமா, நான் எப்படி படித்தேன் தெரியுமா, நான் எப்படிலாம் டெக்னிக்காக நான் வந்து அந்த வேலைக்காக ட்ரை பண்ண தெரியுமா, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா, எல்லாம் ரைட். நான் கர்த்தரை சார்ந்து கொண்டேன், அவர் கிருபையினால் வாழ்ந்திருக்கிறேன், அவர் கிருபையினால் இந்த வேலை கிடைச்சிது, அவர் கிருபையினால் இந்த வீடு கட்டிட்டேன், அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது, அவர் கிருபையினால் இன்றைக்கி நான் பிழைத்திருக்கிறேன், நான் ரொம்ப சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுனால நான் நல்லா இருக்கேன், அதெல்லாம் சொல்லவே முடியாது. தேவனுடைய கிருபையினாலே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனம். 20வது சங்கீதம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்போ சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க? ரதங்கள், குதிரைகள், பணங்கள், சொத்துக்கள், மனிதர்கள், படிப்புகள், வேலைகள், இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எந்த ஒரு யுத்த குதிரை, எந்த ஒரு மனிதன் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறானோ, உலக பிரகாரமாக இருக்கிற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறானோ, அவன் இடறி விழுந்து போவான். ஆமென். ஆனால் எவன் ஒருவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறானோ அவன் இடறி விழமாட்டான். அப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், நான் குதிரை, யுத்த குதிரை, ஆயத்தப்பட வேண்டியது என் வேலை, ஆனால் மேன்மையெல்லாம் கர்த்தருக்கு மட்டும்தான். என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை இந்த வார்த்தையெல்லாம் எங்களுடைய கடன் பிரச்சனை டைம்லலாம் அவ்வளோ வைராக்கியமாக நான் சொல்லி கொண்டு இருப்பேன். சிலருக்கெல்லாம் பணம் இருக்குதுன்னு எங்களை அவமானப்படுத்துகிறாங்கல்லப்பா, சிலருக்கெல்லாம் நகை இருக்குதுன்னு பெருமை பாராட்டுறாங்கல்லப்பா, எங்களை கேவலமாக பார்க்குறாங்கல்ல, எங்களை தூஷணமாக பார்க்குறாங்க. அதாவது வார்த்தையில் சொல்லல குத்துவாங்க, ஊசி ஏற்றுகிறது போல பேசுவாங்க, வலிக்கும். முன்னாடி அப்படியே நடிப்போம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அழுதுட்டு வருவேன். குத்துறாங்கப்பா, வலிக்குதுப்பா. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஒரு நாள் நீர் எங்களை உயர்த்துவீர், ஒரு நாள் இவர்கள் கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட்ட அதே இடத்துல நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஒரு யுத்த குதிரை, எனக்கு மேன்மை பாராட்ட என்னிடத்துல எதுவும் இல்லை, ஆனால் கர்த்தரை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோபு 39வது அதிகாரம். யோபு 39வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. வாசிங்க. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. யோபுவை பார்த்து கேட்கிறாரு. யோபு ரொம்ப புலம்பும் போது யோபு கிட்ட பார்த்து கேட்கிறாரு, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ. குதிரை என்பது, see why a horse is being used in a battle is because அதுக்கு இருக்கிற ஒரு போல்ட்னஸ், அதுக்கு ஒரு வீரியம் இருக்கு. ஆமென். அந்த வீரியத்தை யாராலே, அது இன்பார்ன் நேச்சர், தட் இஸ் how it has been created. ஆமென். அது அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் எல்லா அனிமல்ஸையும் கொண்டு போய் யுத்தத்தில் நிறுத்த முடியாது. சரி, சாதாரணமாக பாம் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா மிருகம் பயந்துரும். கரெக்டா? ஒரு நெருப்பு பார்த்த உடனே மிருகம் பயந்துரும். ஆனால் ஒரு குதிரைக்கு முன்பாக வாசிக்கலாம், குதிரையோட கேரக்டர் வாசிக்கலாம். குதிரைக்கு வீரியத்தை நீ கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ. ஆண்டவர் கேட்குற, குதிரையுடைய வீரியம் அவ்வளோ பெருசு, அது அவ்வளோ தைரியசாலி. சும்மா ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுற மாதிரி நீ குதிரையை மிரட்டிட முடியுமா? அப்படிலாம் நீ மிரட்ட முடியாது.
அதை நாசியின் செருக்கு பயங்கரமாய் பயங்கரமா இருக்கிறது. இருக்கும். அதனுடைய நாசி அது சுவாசிக்கும், அது அது அந்த மூச்சு காத்து மூச்சு விட்டு அது மூச்சு வெளியில விடும்போது அது அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதனுடைய செருக்கு பயங்கரமா இருக்கும். அது தரையிலே அது தாளடித்து தரையிலே தாளடித்து ஒரு தன் யுத்த பலத்தில் குதிரை கழித்து. ஒரு யுத்த குதிரை யுத்தத்துக்கு போகும்பொழுது நீங்க மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, அது 2 காலையும் எடுத்து இப்படி தூக்கி நின்று தரையில அடிச்சு எழுந்து நிமிர்ந்து நின்று அது ஐ எம் ரெடி ஃபார் த பேட்டில் எழுந்து நிற்கும். முன்பாக வருகிற படையை குறித்தோ அந்த கமாண்டரை குறித்தோலாம் அது பயப்படவே பயப்படாது. வி ஆர் இன் அ பேட்டில் ஃபீல்ட். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆசாவோ யோசுவாவோ யோசபாத்தோ இவங்க எல்லாருமே யுத்தத்துக்கு போகும்போது கலங்குறாங்க, பயப்படுறாங்க. கிதியோன் பயப்படுறான். நம்ம மனிதர்கள், ஆமென். ஆனா அப்படி பயப்படும் போது தேவனை சார்ந்து கொள்ளுகிறார்கள். இப்போ குதிரைக்கு பை நேச்சரே பயம்லாம் எனக்கு கிடையாது. ஐ ஹவ் பீன் வெல் ட்ரெயின்டு. இதுக்காக தான் நான் ட்ரெயின் அப் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த பேட்டிலுக்காக தான் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் திஸ் பேட்டில். எவ்வளோ வேணாலும் என் முன்னாடி வாங்க, எவ்வளோ பெரிய கமாண்டர், என்ன வேணா நீ கத்து, எவ்வளோ வேணா பேசு, என் முன்னாடி வந்து நின்று நான் தாளடித்து எழுந்து நிமிர்ந்து நான் நிற்பேன். உனக்கு எதிர்த்து நிற்பேன். வீரியம் கொண்டு இன்னும் தைரியமாய் உன் முன்பாக வந்து நிற்பேன். ஆமென். அதுதான் யுத்த குதிரை. அப்படிப்பட்ட ஒரு யுத்த குதிரையா தான் என்னையும் உங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு இருக்கிறார். பேட்டில்ஸை குறித்து தியானிக்கிறது சும்மாலாம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு தனக்கு என்ன பலன் இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். அந்த பலத்தின் மேல, அதாவது எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ அது குதிரையோட நேச்சர். ஆனா யுத்த குதிரையா இருக்கிற நானும் நீங்களும் எனக்குள்ள இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது எனக்கு தெரியும். ஆமென். அதாவது நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவ பலன் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து அதை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு வேணா ஆயுதங்களை தரித்து யுத்த களத்தில் நீ வந்து நில்லு, நான் உனக்கு எதிராய் புறப்பட்டு சீறி பாய்ந்து வருவேன். கடந்த மாதம் ஒரு வசனம் சொல்லியிருந்தோம், நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஆமென். நான் பாய்வேன். சேனையை பார்த்து பயந்து ஒதுங்கி மறைந்து போகிற ஆள் இல்லை. சேனையை பார்த்தாதான் நான் பாய்ந்து போவேன். ஆமென். ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அந்த பவரை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். வாசிங்க. அது கலங்காமலும், அது கலங்காது. பட்டயத்துக்கு சொல்லுங்க, குதிரை கலங்காது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, குதிரை கலங்காது. பட்டயத்தை பார்த்தா பயப்படாது, கலங்காது. எதிரியை பார்த்து அது அஞ்சாது. இட் இஸ் த நேச்சர் ஆஃப் a horse. இட் இஸ் த நேச்சர் ஆஃப் a battle horse. ஆமென். அது கலங்காது, கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து, கத்தியை பார்த்து பட்டயத்தை பார்த்து எதிராளி வரான்றதை பார்த்து அப்படியே பேக் அடிச்சு போறது கிடையாது. ஒரு குதிரை இன்னும் வீரியமாய் ஃப்ரண்ட்ல போக ஆரம்பிக்கும். ஆமென். சோ தேவனுடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய விசுவாசி, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற எனக்கும் உங்களுக்கும் யுத்தம் வருகிற வரைக்கும் வேணா பயம் இருக்கலாம். ஐயோ யுத்தத்துக்கு போக போறேன், நீங்க கூட வந்துருங்க, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவன், இதெல்லாம் மைண்ட்ல தோணும். ஆனா என்னைக்கு யுத்த குதிரை நான் வெல் ட்ரெயின்டு, நான் கர்த்தரை சார்ந்து போய் அந்த யுத்தத்துல நிக்கிறேன்னு சொல்லும் பொழுது யுத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். இன்னும் முன்ன கால வைத்து இன்னும் தாளடித்து எழுந்து நின்று வீரியத்தோடு நிகி என்று கனைத்து அந்த குதிரை எழும்புகிறது போல நம்மையும் கர்த்தர் எழும்ப செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க. பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பார தூணியையும் மின்னுகிற ஈட்டியையும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கம் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்கால தொனிக்கு சில அனிமல்ஸ் வந்து சில சவுண்ட்ஸை கேட்டா பயப்படும். ஆமென். சில சவுண்ட்ஸை கேட்டால் பயப்படும். ஆனால் குதிரை நீ யுத்த களத்தில் நீ இடுகிற எக்கால துணிக்கெல்லாம் பயப்படாது. ஆமென். அது இன்னும் வீரியம் கொண்டு இன்னும் தைரியம் கொண்டு கலங்காமல் அது எழுந்து நிமிர்ந்து நிற்கும். பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் பயப்படாமல் பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அப்போ பயம் வருமா? நமக்கு பயம் வரும். ஆனால் அந்த பயத்தை நம்ம அலட்சியம் பண்ணணும். பயம் வரும். ஆமென். அது பயத்தை அலட்சியம் பண்ணும். பயமுறுத்தலை அலட்சியம் பண்ண எவன் வேணா என்ன பயமுறுத்துங்கடா, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட்.
நீ பயமுறுத்துனா நான் பயந்துடணுமா? ஆமென். அது பயத்தை அலட்சியம் பண்ணும். வாசிங்க. எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மொப்பம் பிடிக்கும். ஆமென். உன் புத்தியினாலே எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். அது ஆங்கில வேதத்தில் எப்படி சொல்லிருக்கு? the blast of the trumpet he snorts. ஆஹா. சினிமால வில்லன்லாம் காமிப்பாங்க, இல்லை ஹீரோலாம் காமிப்பாங்கல்ல, வா ஒரு கை பார்த்துடலாம், ஆஹா. அப்போ நிகி என்று அது கனைக்கும், பயங்கரமா கத்தும். அது கொடுக்குற அந்த சவுண்டே அதுக்கு தெரியும், ஏய் நான் பயப்படல. நம்ம பேசுகிற பேச்சை நம்ம முகத்தில் இருக்க தோரணையுமே காமிச்சு கொடுத்துரும், நம்ம பயப்படுறோமா பயப்படலையா அப்படின்னு. நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருந்ததுன்னா எத்தனை பெரிய யுத்தம் எனக்கு முன்பாக இருந்தாலும் நான் நிகி என்று கனைத்து தைரியமாக இதை எதிர்கொண்டு போகும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே குதிரை என்ன பண்ணும்? எக்காலம் துணிக்கும் போது, எக்கால துணி வந்துருச்சு, ஐயோ புறப்பட்டுட்டாங்க, எதிரி வந்துட்டாங்க அப்படி ஒளியறது இல்லை. எக்கால துணி கேட்ட பிறகுதான் இதுக்கு இன்னும் வீரியம் ஜாஸ்தியாகும். நிஹி என்று கனைத்து, எஸ் ஐ எம் ரெடி, வந்து பார், நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடுவேன். This is what God is expecting from you and me. பிரச்சனைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது நானும் நீங்களும் நிகி என்று கனைத்து அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்னு சும்மா பாட்டு பாடுறதில்லை. யுத்தத்தின் நேரத்தில் சொல்லணும், நான் அல்லேலூயா பாடி பாடி இந்த யுத்தத்தை, இந்த அலையை நான் தாண்டி, நான் ஜெயித்து நான் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிகி என்று கனைத்து, வாசிங்க. யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும், யுத்தத்தையும் படைத்தலைவர் எப்படி ஆர்ப்பரிப்பான், எப்படி கத்துவான், அப்படியே வீர் கொண்டு அவன் எழுவான், அதெல்லாம் கேட்டு நான் பயப்படுற ஆள் கிடையாது. பிகாஸ் ஐ பீன் வெல் ட்ரெயின்ட் ஃபார் த பேட்டில். ஆமென். சாதாரண ட்ரைனிங் இல்லாத குதிரை வேணா பயப்படும், ஆனால் ட்ரைனிங் ஆன ஒரு குதிரை கிட்டலாம் விளையாட முடியாது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு யுத்த குதிரை? இதுக்காக தான் நான் ட்ரெயின் அப் பண்ணப்பட்டிருக்கிறேன், பயப்படுறதுக்காக இல்லை. ஒரு நாள் இந்த யுத்தம் வரும், இதை நான் சந்திப்பேன், இதை நான் ஜெயிக்கணும்னு தான் இவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு. இவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு யுத்தம் வந்த உடனே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டா என்னோட ட்ரைனிங் வேஸ்ட். ஆமென். ஐ எம் ரெடி ஃபார் த பேட்டில். எஸ், ஐ எம் கோயிங் டு கம். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். படைத்தலைவர்களின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். அது தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். We also should know what is going on around us. சரி, நம்ம வாசிக்கலாம். முதல் பாயிண்ட், யுத்தத்தில் நான் ஜெயிக்கிறதற்கு பயப்படாத. எழுதுங்க, பயப்படாத. குதிரை பயப்படாது. ஆமென். பயத்தை அது அலட்சியம் பண்ணும். 20வது வசனம் 21வது வசனம்லாம் அது பயத்தை அலட்சியம் பண்ணும். அது செருக்கு பயங்கரமாக இருக்கும். அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்த ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். ஸோ த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஒரு குதிரைக்கு ட்ரெயின் அப் ஆகும் பொழுதே அது பயத்தை அலட்சியம் பண்ணும். ஆமென். அது பயப்படாது. நீங்கள் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். பிசாசு பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் எதுவுமே இல்லைனாலும் பயத்தை கொண்டு வந்துட்டா நம்மளை படுக்க வச்சிட முடியும். என்ன நடந்தாலும் என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் எந்த யுத்தத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், அது பாயும். ஆமென். அது பயந்து பின்வாங்கி போகாது, அது பாயும். ஹல்லேலூயா. முதல் காரியம், அது பயப்படாது. 2வது காரியம், சரி பயப்படாது, சரி அப்படியே மெதுவாக அப்படியே நிற்கிறேன், அப்படிலாம் நிற்காது. வரியா, நீ அங்கே வரனாலே நான் இங்கே ரெடியாக இருக்கிறேன். தாளடித்து எழுந்து நின்று நான் ரெடியாக நின்று. அதாவது பென்ஹர்னு ஒரு படம் வந்துச்சு, நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்டோரி தான் அது. அதில் அந்த சேரியட்ஸ் எடுத்துகிட்டு அந்த வாருக்கு போகும்பொழுது அந்த பென்ஹர் என்கிற அந்த கேரக்டர் அப்படியே அந்த அந்த குதிரை யுத்தத்தில், நீங்கள் மூவியெல்லாம் பார்க்க 10 கமாண்ட்மெண்ட்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், அப்படியே வேகமாக ரேஸில் போவான், யார் ஜெயிக்கிறது, அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறது அப்படின்னு. அந்த குதிரை அவன் எந்த டியூனுக்கு கொண்டு வரானோ அந்த டியூனுக்கு அவனுக்கு ஏற்றபடி அது ஃபுல் ஸ்பீடில் போகும்.
ஒரு சில நேரங்களில் அந்த குதிரைக்கு ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில நேரங்களில் அந்த குதிரை தான் இஷ்டம் போல இருக்கலாம். ஆனால் பேட்டில்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குதிரையை யார் ஓட்டுகிறாங்களோ, அந்த சேரியட்டை யார் ஓட்டுறாங்களோ, அந்த கயிறை பிடிச்சு யார் அதை இயக்குகிறாங்களோ அவர்களுக்கு அடிப்பணிந்து, எதற்காக அதற்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதோ அதற்கு அடிப்பணிந்து அதற்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளும். அங்கே போய் நின்று பயந்து பின்வாங்கி அப்படி எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்குன்னெலாம் போகாது. இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தி அவருடைய கையில் இருக்கிற கருவிகளாய் பயன்படுத்த விரும்புகிறார். யுத்தத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது பயந்து அஞ்சி திரும்புகிறதற்காக அல்ல, நான் எழுந்து நின்று பாய்கிறதற்காக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அப்போ சேனையை பார்த்து அஞ்சுகிறதற்காக அல்ல, சேனையை பார்த்து பாய்ந்து போகிறதற்காக நானும் நீங்களும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். மூன்றாவது காரியம், அது மோப்பம் பிடிக்கும். எதிராளி எங்க இருக்கிறான் அப்படின்றத அது என்ன பண்ணும்? 25வது வசனத்தில் வாசித்தோம், சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். ஆவிக்குரிய ரீதியிலே விசுவாசிகளாகிய எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்க, ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட். ஆமென். ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட். என்னை சுற்றி என்ன நடக்கிறது அதை நானும் நீங்களும் அறிந்திருக்கணும். பிசாசு எனக்கு எப்படிப்பட்ட கண்ணியை வைத்திருக்கிறான், எப்படிப்பட்ட வலையில் என்னை அகப்படுத்தும்படி இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறான். ஐ ஷுட் நோ தட். எனக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஆமென். நான் மோப்பம் பிடிக்கணும். நான் ஒரு யுத்த குதிரையாக இருந்தால் என்னை சுற்றி என்ன, நான் பாம்பை போல வினா உள்ளவளாய் இருக்கணும். என் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்னை சுற்றி என்ன நடக்குது, என்ன சத்தம் கேட்குது, என்ன சவுண்டு வருது, எந்த அனிமல் இப்போ நடக்குது, யார் வராங்க யார் போகிறாங்க, இப்போ எனக்கு என்ன ஆபத்து இருக்குது, இது தெரியாமல் வேட்டைக்கு போக முடியாது. ஜானி அடிக்கடி சொல்லுவான், என் காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அங்கே என்ன அனிமல் வருது, எந்த நடமாட்டம் இருக்குது, ஹண்டிங்க்கு போகும்போது நான் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன், என் காது ஷார்ப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு யுத்த களத்தில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆவிக்குரிய காதுகள் ஷார்ப்பாக இருக்கணும். யாருடைய பேச்சை கேட்கணும், யாருடைய பேச்சை கேட்கக்கூடாது, யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம சில யுத்தங்களுக்கு போகும்போது பயமுறுத்துகிற வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும். சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில பண நெருக்கடிகள் வரும்பொழுது நம்மை பயமுறுத்துகிற நெகட்டிவ் வேர்ட்ஸ் நமக்கு விரோதமாய் பிசாசு அனுப்புவான். நான் விழித்திருக்கணும். ஆமென். அந்த டைமில் நம்ம விழித்திருக்கணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வியாதி ஒன்றும் செய்ய முடியாது, இந்த யுத்தத்தில் நான் ஜெயம் எடுப்பேன், அதற்காகவே நான் பழக்குவிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. குதிரை பயப்படாது, குதிரை பாயும். மூணாவது, குதிரை பகுத்தறியும். ஆமென். இட் ஹாஸ் அ டிசர்னிங் ஸ்பிரிட். அது பகுத்தறியும். நமக்கு பகுத்தறிய தெரியணும். என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் பிசாசு என்னென்ன காரியங்களை கொண்டு வருகிறான் என்பதை எனக்கு பகுத்தறிய தெரியணும். அது தெரிந்ததுன்னா எனக்கு நிச்சயமாய் யுத்தத்திலே தேவன் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31, இது வாசிச்சு முடிச்சிட்டிங்களா? 39ல் முடிச்சிட்டிங்க. யா. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. ஆமென். குதிரைக்கு இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது, எல்லாம் உண்மைதான். குதிரைக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் இதுதான் சாக்குன்னு அந்த குதிரையவே நீ சார்ந்துட்டுனா உனக்கு ஐயோ. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, போனா போட்டோன்னு உனக்கு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி நீ ஒரு வேலை கட்டோன்னே உன் வேலையே பெருசுனா உனக்கு ஐயோ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் கணவர் மனைவி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறனா அவங்களே பின்னாடி பொத்தி பொத்தி வச்சு உனக்கு ஐயோ. என் புள்ளன்னா உனக்கு ஐயோ. ஆமென். என் வேலை சொல்லு, வேலை கட்டுன்னு வேலை சர்ச்சுக்கு ஏன் வரல, டைம் இல்லை, உனக்கு ஐயோ. நீ எதை சார்ந்து கொள்ளுகிறாய்? ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும்.
அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யார் ஒருவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஜெயம். ஆமென். எரிகோ கோட்டைய சுத்தி வான்னு கர்த்தர் சொன்னாரு. சுத்தி வந்தவனுக்கு ஜெயம். அவரை சார்ந்து கொண்டு சுத்தி வந்தா எங்கன்னா ஜெயம் வருமா? வராது. அவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து நான் வாழ்ந்தால் எனக்கு ஜெயம் உண்டு. ஆமென். நான் மற்றதை சார்ந்து வாழ்ந்தா எனக்கு தோல்வி நிச்சயம். ஹல்லேலூயா. அடுத்து 2 காரியம் நம்ம செய்யணும். நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். 33வது சங்கீதம் 16வது வசனம் வாசிக்கலாமா? 33வது சங்கீதம் 16வது வசனம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ஆமென். நல்லா தெளிவா பைபிள் சொல்லுது. நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், உங்ககிட்ட பெரிய சேனை இருக்கலாம், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. குதிரை பயப்படாதுதான், வீரியம் நிறைந்துதான், மோப்பம் பிடிக்கிறது தான். அது நிகி என்று கனைத்து எதிராளையை தாளடித்து எழுந்து நிமிர்ந்து நிற்கும். எக்கால துணிக்கு பயப்படாது. எவ்ரிதிங் ஃபைன். ஆனா நீ அந்த குதிரையை சார்ந்து கொள்ளக்கூடாது. உன் பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. உன் மேல நீ நம்பிக்கை வைத்து அதை சார்ந்து நீ போயிடக்கூடாது. நீ கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் ஒன்றுமில்லை, ஆனா நான் ப்ரிப்பேர் ஆகணும். நான் ஒன்று, சில சோம்பேறிங்களா இருப்பாங்க. நான் ஒன்றுமில்லை, நம்ம பலத்தில் ஒன்றும் இல்லை, படிக்காமையே நான் போய் எழுதினா கூட ஏசப்பா பாஸ் பண்ணுவார், நான் கழுத்து மேலே 2 விடுவார். இந்த வசனத்தை நிறைய பேர் எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுங்க. அதெல்லாம் இல்லை, நம்மளே அனுதின யுத்த குதிரை தான். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற சொத்து பத்துலாம் என்னை ரட்சிக்காது, என் சொந்த பந்தெல்லாம் என்னை ரட்சிக்காது, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், என் பிள்ளை என்னை காப்பாற்றும், அதெல்லாம் காப்பாற்றாது. கர்த்தர் கிருபா இருந்தால் தான் காப்பாற்றும். ஆமென். என் வீட்டுக்கார் பெரிய ஆள், அவர் நான் எதுக்குமே யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், தலை வணங்க வச்சிருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. யார் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க தெரியாது. ஆனால் என்னோடு கூட தேவன் இருக்கிறார். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்க வேண்டும். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. இந்த உலகத்துல என்ன ஆபத்துகள், நாசங்கள், மோசங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தப்பு வைக்கணும்னா அது தேவனால மட்டுமே முடியும். அப்ப நான் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை மாத்திரமே நான் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ அவன் வேற எதுக்குமே பயப்பட மாட்டான். எதுவுமே அவனை பயமுறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத அனுபவத்துக்குள்ள, கர்த்தருக்குள்ள ஆழமாய் போக போக தான் நமக்கு அது தெரியும். உலகத்துல நமக்கு பயம் வருதுன்னா எங்கேயோ நான் கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிறேன்னா யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டானா நீதிமான் சிங்கத்தை போல அவன் தைரியமா இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நான் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து நானும் நீங்களும் என்ன சொல்லணும்? நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், உங்க பலத்தை சார்ந்திருக்கிறேன். என் கணவரை என்னால மாற்ற முடியாது, என் பிள்ளையை என்னால மாற்ற முடியாது, என் வேலைக்கு என் வேலையில என்னை இவ்வளோ அதிகாரம் பண்றாங்க, அவங்க கிட்ட நான் பேச முடியாது. நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், நான் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வியாதியில என்னை விடுவிக்கிறதற்கு நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். நீங்க தான் எனக்கு செய்ய முடியும். டாக்டர்ஸால ஒரு எல்லைக்கு மேல செய்ய முடியாது. இந்த கடன் பிரச்சனை, இந்த பண தேவைக்கு நான் உங்களை சார்ந்திருக்கிறேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உங்களை தவிர யாரும் இல்லப்பா. எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் யூ ஆர் மை எவ்ரிதிங். ஆமென். அதை யார் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். மரண கன்னிகளுக்கு கர்த்தர் தப்புவிப்பார். எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் காத்துக்கொள்ளுவார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தைரியமா மரணமே வருகிறதா இருந்தாலும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். மரணம் அவனுக்கு ஒரு ஆதாயம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். நான் உயிரோட இருந்தா, அடிக்கடி பாஸ்டர் சொல்லியிருப்பார், ஜெஸ் டெங்கு ஃபீவர்ல சாவர நிலைமையில கிடைக்கும் போது, அவன் உயிரோட இருந்தா உங்களுக்கு லாபம், அவன் செத்துட்டா அவனுக்கு லாபம். உலக பிரகாரமா இருக்கிற பாடு, வேதனை, கண்ணீர் இவைகள் எல்லாம் நீங்கி இப்பவே பரலோகத்துல வந்து ஜாலியா வாழ்ந்துன்னு இருப்பான். ஆனா உயிரோட இருந்தா அவனுக்கு பாடு, வேதனை, கண்ணீர், யுத்தங்கள் இதெல்லாம் சந்தித்து உமக்காக வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆகவே அவன் ஜீவனை கொடுக்கறது கொடுக்காது உங்க இஷ்டம். பால் தூக்கி அவருடைய கோட்டில் தூக்கி போட்டாச்சு. ஆண்டவர் பார்த்தார், டே உன்னை கொஞ்சமாவது நீ பயப்படுவேன்னு பார்த்தா என்னடா நீ, போ உன் பிள்ளைய எடுத்துக்கோ, அவனை வச்சு நீ வச்சுக்கோ, அவன் எனக்கு பயன்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் தான் பார்க்குறார். உன்னை யுத்த குதிரையாய் நான் ஆயத்தப்படுத்திட்டேன், யுத்தத்தை பார்த்து நீ பயப்படாத. ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார்.